வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தில் இது 2வது வீடியோவாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த வாரத்துக்குள்ளே செகண்ட் வீடியோ வந்துடும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க டாடா நியூ கார்டை பற்றி. ஸோ இது 2வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார்டு IndusInd பேங்க் லெஜண்ட் கிரெடிட் கார்டு. ஆக்சுவலாக இந்த கார்டை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நிறையா தெரியும்னு நம்புகிறேன். இந்த கார்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ரீசெண்டாக இந்த கார்டை டீவேல்யூ பண்ணாங்க. இந்த கார்டில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாற்றினாங்க, சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த மாற்றங்கள் என்ன, இந்த கார்டை நீங்கள் எதுக்கு பயன்படுத்தலாம், இந்த கார்டை நீங்கள் எப்படிலாம் பயன்படுத்தினா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம பார்க்க போகிற கார்டு பேர் IndusInd பேங்க் லெஜண்ட் கிரெடிட் கார்டு. ஏன் இந்த கிரெடிட் கார்டை பற்றி நான் சொன்னேன்னா, நம்ம ஒரு சீரிஸ் பண்ண பாருங்கள், என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. அதாவது இப்போ சம்பளம் வாங்கி வேலைக்கு போய் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு கிடைக்கிற கிரெடிட் கார்டு என்னென்ன கிரெடிட் கார்டு கிடைக்கும்னு நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ அந்த சீரிஸில் வர போகிற 2வது வீடியோ தான் இது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு பேர் லெஜண்ட் கிரெடிட் கார்டு. இந்த கார்டு எனக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ இந்த கார்டு இப்போ லைஃப் டைம் ஃப்ரீயாகவே தராங்க. இந்த கார்டு முன்னாடி இந்த கார்டுக்கு ஃபீஸ் 10,000 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி போட்டாங்க. ஸோ இப்போ யாருக்குமே இந்த கார்டு ஃபீஸில் தரதில்லை, எல்லாருக்குமே லைஃப் டைம் ஃப்ரீ கார்டாக கிடைக்கப்படுது. ஸோ இந்த கார்டோட ஸ்பெஷாலிட்டி அது ஒன்று தான். இந்த கார்டில் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வீக்கெண்டு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஃபாரினில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 1.8% ஃபாரெக்ஸ் சார்ஜஸ். அதாவது 100 ரூபா நீங்கள் வெளிநாட்டில் ஸ்வைப் பண்ணாலோ ஆன்லைனில் பே பண்ணாலோ உங்களுக்கு ₹1.80 எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஏன்னா அது கரன்சி மார்க்கப் சார்ஜஸ்ம்பாங்க. கரன்சி மார்க்கப் சார்ஜஸ்னால் நீங்கள் இந்தியா நாட்டிலேருந்து இந்தியா ரூபாய் வச்சுருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்டில், வெளிநாட்டில் டாலராக நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு பணம் போகிறனால அந்த பரிவர்த்தனை இருக்கும்ல, கரன்சி ஸ்வாப் பண்ணுறாங்க, ரூபா டாலராக மாதிரி அங்கே போகிறனால அதுக்கு உங்களுக்கு 1.8% ஃபாரெக்ஸ் ஃபீன்னு போடுவாங்க. இது பல கார்டில் பார்த்தீங்கன்னா 3.5%லாம் இருக்குது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு எடுத்திங்கன்னா 3.5% ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது. HDFCயில் எடுத்திங்கன்னா குறைஞ்சது 2-2.5% தான் ஜிஎஸ்டி இருக்குது. அதனால் இந்த கார்டில் இது கம்மி. ஆக்சுவலாக 1.8% ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதே மாதிரி 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவ் ஆஃபும் இருக்குது. இந்த கார்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணால் சொன்ன பாருங்க, இந்த கார்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரை நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரிவார்ட் பாயிண்ட்டும், சனி ஞாயிறு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்டு நீங்கள் போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 6 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4000 போனஸ் பாயிண்ட் இந்த கார்டில் கிடைக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4000 போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கார்டில் ரீடீம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இதில் சேர்க்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் எதில் ரீடீம் பண்ணலாம்னா, பே வித் ரிவார்ட்ஸு, ஏர் மைல்ஸ் இன் இன்டர் மைல்ஸு, ஏர் மைல்ஸ் ஆன் விஸ்தாரா, கேஷ் கிரெடிட். அதாவது ஏர் மைல்ஸ் இன் இன்டர் மைல்ஸ்னால் டிஃப்ரெண்ட்டான ஏர்லைன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஏர் மைல்ஸில் நீங்கள் இன்டர் மைல்ஸில் ஏற்றி டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸ், அதாவது அக்கார் ஹோட்டல்லா இல்லை நிறையா இதில் இருக்குது, ஏர்லைன் இருக்குது, KLM இருக்குது, இந்த மாதிரி ஏர்லைனுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இது விஸ்தாரானா 100 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் விஸ்தாரா உங்கள் IndusInd பேங்க் கிரெடிட் கார்டில் இருக்குன்னா அதை நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 100 விஸ்தாரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெஸ்ட்டு இந்த கார்ட்லேயே வச்சு நீங்கள் கேஷாக ஸ்டேட்மெண்ட்டாக வர வைக்கிறத விட இந்த மாதிரி விஸ்தாரா பாயிண்ட்ஸாக நிறையா விஸ்தாரா ஃப்ளைட்டில் போவீங்க, இல்லை உங்களுக்கு விஸ்தாரா ஃப்ளைட்டில் போகிற சூழ்நிலை இருக்குன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கார்டில் இருக்க பாயிண்ட்ஸ் விஸ்தாராக்கு மாற்றி விஸ்தாராவில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த ட்ரான்ஸ்ஃபர் வெப்சைட்டில் போய் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அடிச்சிங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட்ஸ் வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு விஸ்தாராவோட இதுக்கு போயிடும், அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரீடீம் வித் கேஷ். அதாவது நீங்கள் நம்ம கேஷாக ஸ்டேட்மெண்ட்டில் வர வச்சுக்கிறது. சப்போஸ் நம்மளோட ஒரு 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் வர வச்சுக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக ரீடீம் ஆன் கேஷ்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களுக்கு அது வரவு வச்சுக்கிட்டு அந்த மாதம் நீங்கள் வர வச்சிங்கன்னா அது போக வரவு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்ன வேல்யூ ஒர்த் இருக்கோ அதை வர வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் கட்டினாலே போதும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அதில் 3 ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் விஸ்தாரா மூலிமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதை நான் அவங்ககிட்ட ரொம்ப சொல்வேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த ஓப்ராய் ஹோட்டல், லக்ஸ் கிஃப்ட் கார்டு, லெஜண்ட் லைஃபு, லெஜண்ட் ட்ராவலு இதெல்லாம் இருக்குல்ல, கன்சல்டன்ட் சர்வீஸு, இதெல்லாம் நீங்கள் ஆனுவல் ஃபீஸ் வாங்குறவங்களுக்கு தான் இந்த வவுச்சர்ஸு, மவுண்ட் பிளாங்க்கு, போஸ்ட் கார்டு எல்லாமே கிடைக்கும். இந்த வவுச் கிராம் ப்ரீமியம் இதில் இருக்குல்ல, பேட்டா ரேமண்ட், இதில் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். லைஃப் டைம் ஃப்ரீயாக வாங்குறவங்களுக்கு எந்த கிஃப்ட் கார்டும் இந்த கார்டில் தரப்பட மாட்டாது. ஏன்னா இந்த கார்டு இந்த கார்டை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஏன் தரப்பட மாட்டாது, ஏன் இந்த கார்டில் சில சேஞ்சஸ்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த கார்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ்,
தரப்படும் நண்பர்களே. ஆமாம், ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டில் வருஷத்துக்கு 4 லான்ச் ஆக்சஸ், ஒரு குவார்ட்டருக்கு ஒரு லான்ச் ஆக்சஸ், அது ஒரு குவார்ட்டருக்கு ஒரு லான்ச் ஆக்சஸ் மாதிரி 4 குவார்ட்டருக்கு 4 லான்ச் ஆக்சஸ், அது ஒரு வருஷத்துக்கு 4 லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். போத் மெயின் கார்டு ஹோல்டருக்கும் ஆட் ஆன் கார்டு ஹோல்டரும் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கும். ஆட் ஆன் கார்டு ஹோல்டர் இன்னொரு நீங்கள் ஒரு கார்டு வச்சுருக்கீங்க, வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஆட் ஆன் போட்டிங்கன்னா 2 பேருக்குமே லான்ச் ஆக்சஸ் தாராளமாக கிடைக்கும். ஏன்னா ட்ரீம் ஃபோக்ஸ் வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக செக்கும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 பேர் போட்டிங்கன்னா 2 பேருக்கு தாராளமாக லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். அதான் நண்பர்களே இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த கார்டில் என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி பாஸ் இருக்குல்ல, வெளிநாட்டில் இருக்க கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போகிறோம், அங்கே லான்ச் ஆக்சஸ் வேணுங்கிறப்போ உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி பாஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக பே பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் ப்ரியாரிட்டி பாஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க தான் வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட்டு லான்ச் அக்ரிகேட்டர். ஸோ அதனால் ப்ரியாரிட்டி பாஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ லான்ச் வந்து ஒன்லி ப்ரியாரிட்டி பாஸ் ஒன்லின்னு லான்ச்செல்லாம் இருக்குது எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ அந்த மாதிரி லான்ச் ஆக்சஸ் வந்து பல நாட்டில் இருக்கனால ஸோ ப்ரியாரிட்டி பாஸ் இருக்கவங்களுக்கு ஈஸியாக லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். அண்டு 2400 rupees டிக்கெட் ஒன்ஸ் இன் அ மந்த். ஒர்த்துனா என்னென்னா, அதாவது வருஷத்துக்கு வந்து 200 மதிப்பிலான மாதத்துக்கு 200 மதிப்பிலான டிக்கெட் வந்து புக் மை ஷோவில் வந்து ஒரு படத்துக்கு போகிறீங்க, ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு மால் போகிறீங்க, 190 இன்னும் 200 டிக்கெட் விற்கிறாங்கன்னா, சப்போஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா பை ஒன் கெட் ஒன்னாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் என்ன ஆகும், 200 டிஸ்கவுண்ட் ஆகும் ஒரு மாதத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா 12 மாதத்துக்கு 12 டிக்கெட், ஒரு மாதத்துக்கு 200 12 மாதத்துக்கு 2400 அதை தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபியூவல் சர்சார்ஜ் 1% நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்போ ஃபியூவல் சர்சார்ஜ் வேவ் ஆஃப் கிடைக்கும். ஸோ ஃபியூவல் சர்சார்ஜ் வேவ் ஆஃப் கிடச்சினா ஒரு வருஷத்துக்கு 2400 வரைக்கும் ஃபியூவல் சர்சார்ஜ் வேவ் ஆஃப் கிடைக்கும் நண்பர்களே. அதே மாதிரி நீங்கள் இதில் என்ன இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க பாருங்கள், இது வந்து நம்மளால் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. இப்போ முக்கியமான இடத்துக்கு வரேன். ஏன் இந்த கார்டு வந்து இந்த கார்டோட டிவேல்யூஷன், இந்த கார்டில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லணுன்னா, மாற்றங்கள் சொல்கிறது கந்தரகோலம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கார்டு நான் வாங்குறதுக்கு ஒரு 1.5 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் ஆச்சு நான் வாங்கி. அப்போ இந்த கார்டு வந்து ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் கார்டாக கன்சிடர் பண்ணப்பட்டது நண்பர்களே. எஸ், ஏன்னா இந்த நான் கார்டு வாங்குறப்போ இந்த கார்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸில் தான் இருப்போம். ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ங்கிறது 3/4 ரூபா இருந்துச்சு நண்பர்களே, 0.75 ருபீஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த கார்டு என்ன ஆயிடுச்சுன்னா 0.5 ருபீஸ் ஆயிடுச்சு. அதாவது 50%, 25 to 30% டிவேல்யூ ஆயிடுச்சு இந்த கார்டு ஆக்சுவலாக. வந்து 3/4 ரூபா இருந்தது, இப்போ 50 காசு ஆயிடுச்சு. ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 3/4 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ 50 காசு ஆயிடுச்சு. அந்த டிவேல்யூவேஷன் மட்டும் பார்த்தாம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வருஷத்துக்கு 8 லான்ச் ஆக்சஸ் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ வருஷத்துக்கு 4 லான்ச் ஆக்சஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஏமாற்று வேலை என்ன இருக்குன்னா, உங்களுக்கு இந்த சொன்ன பாருங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி மூவி டிக்கெட் ஒன்ஸ் இன் அ மந்த்னு. நீங்கள் எப்போ புக் மை ஷோவில் போய் லெஜண்ட் கிரெடிட் கார்டு அடித்து பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் போட்டிங்கன்னா எப்பயுமே வராது. இது எனக்கு மட்டும் இல்லை, நான் நிறைய பேருக்கு பார்த்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்துட்டேன், ஆன்லைன் ரிவ்யூஸ் படிச்சுட்டேன், ட்விட்டரு, அப்புறம் டெக்ஃபினோங்கிற கிரெடிட் கார்டு வெப்சைட் ரிவ்யூஸ் எல்லாத்துலேயும் நான் பார்த்துட்டேன் நண்பர்களே. எதுலேயுமே வந்து எல்லோரும் ஒரே மாதிரி போடுறாங்க, யாருக்குமே பை ஒன் கெட் ஒன் கிடைக்கவே இல்லை நண்பர்களே. ஏன் ஒருத்தவங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் கொடுத்து மக்களை உள்ளே கொண்டு வர வச்சு ஏன் அதை எடுக்கிறாங்க? அண்ட் நீங்கள் இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் மை ஷோ வெப்சைட்டில் லெஜண்ட் கிரெடிட் கார்டுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் சாரி திஸ் ஆஃபர் இஸ் நாட் ஃபார் யூ, நாட் வேலிட் அப்படின்னு தான் வரும். ஏன் இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக. அதே மாதிரி ப்ரியாரிட்டி பாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி கார்டு ஹோல்டருக்கும் செகண்டரி கார்டு ஹோல்டருக்கும் ப்ரியாரிட்டி பாஸ் தருவாங்க. ஆனால் என்னென்னா வெளிநாட்டு லான்ச் ஆக்சஸ் உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி $99 மதிப்பில் ப்ரியாரிட்டி பாஸ் தான் தருவானே ஒழிய, நீங்கள் வெளிநாட்டை போய் லான்ச் யூஸ் பண்ணிங்கன்னா $27 + GST உங்கள் கார்டு நீங்கள் தான் கை காசு போட்டு கட்டணும். எஸ், வெளிநாட்டில் லான்ச் ஆக்சஸ் தரமாட்டான். இந்த ப்ரியாரிட்டி பாஸ் $99 ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான். ஒரு வருஷம் முடிஞ்சாலும் இந்த ப்ரியாரிட்டி பாஸ் வந்து இன்வேலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரியாரிட்டி பாஸ் வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது கார்டில் அப்ளை பண்ணி தான் வாங்கிக்க முடியும். ஸோ அது இந்த கார்டில் வந்து ஏன் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போகிறேன்னா ஏன் கொடுக்கணும்? அப்படியே ப்ரியாரிட்டி பாஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறது லான்ச் ஆக்சஸ் இல்லாமல்? ஸோ எனக்கு இந்த மாதிரி இந்த கார்டில் நிறைய குறைகள் இருக்குது. உண்மையை சொல்ல நிறைய குறைகள் இந்த கார்டில் இருக்குது. இந்த சொன்னேன் பாருங்கள், பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் இல்லை, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேல்யூவை குறைச்சிட்டாங்க, ப்ரியாரிட்டி பாஸ் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க, வெளிநாட்டு லான்ச் ஆக்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா, வருஷத்துக்கு நம்ம 6 லட்ச ரூபா ஸ்வைப் பண்ணோம்னா, 6 லட்ச ரூபா ஸ்வைப்போ ஆன்லைன் பர்ச்சேஸோ பண்ணோம்னா உங்களுக்கு 4000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எவ்வளோ? 6 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 4000 பாயிண்ட்ஸ்னால் 2000 ரூபா தான். 6 லட்ச ரூபாய்க்கு 2000 ரூபானா எவ்வளோ %? 0.33% தான் ரெக்கவரியே கிடைக்குது. 0.33% ரெக்கவரிக்காக ஒரு கார்டில் போய் யாராச்சும் 6 லட்ச ரூபா ஸ்வைப் பண்ணுவாங்களா? அதுவும் 100 ரூபாய்க்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸு திங்கள் முதல் வெள்ளி வரை. சனி ஞாயிறு ஸ்வைப் பண்ணால் 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். என்ன 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னால் எவ்வளோ? ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னால் 50 காசு, 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னால் 1 ரூபா.
நம்ம எல்லா நாளும் ஞாயிறு சனி ஞாயிறில் எல்லா கார்டும் ஸ்வைப் பண்ணிட முடியுமா எல்லாத்தையும்? நம்ம நார்மல் வீக் டேஸில் வந்து நமக்கு வேலை இருக்கும், வெளியே போவோம், அப்போ ஸ்வைப் பண்ணியே தீருவோம். அப்போ ஒவ்வொரு 100 வெறும் 50 காசு 0.5% தான் உங்களுக்கு ரிட்டனே கிடைக்குது. இதே நீங்கள் வேறு கார்டு இதே லெவலில் இருக்க ஒரு நல்ல கார்டு சொல்லலாம், டாட்டா நியூ கார்டே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் டாட்டா நியூ கார்டில் என்னென்னா நீங்கள் டாட்டா பிராண்டில் வாங்கினா தான் நல்ல வேல்யூ, மற்ற பிராண்டில் வாங்கினா வேல்யூ கிடையாது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கோங்க, இல்லை கேஷ்பேக் கார்ட்ஸ், சின்ன கேஷ்பேக் கார்ட்ஸ் இருக்குது. எஸ்பிஐ கேஷ்பேக் கார்ட்ஸ்லாம் எடுத்து ஆன்லைனில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 5% கேஷ்பேக் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கார்டெலாம் வந்து எவ்வளோ நல்ல கார்டு இருக்குது. ஆனால் இந்த கார்டை ஏன் இந்த வீடியோவில் நான் போட்டேன்னா, இந்த கார்டில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் கார்டு லைஃப் டைமாக ஃப்ரீயாக தரேன். ப்ளஸ் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் சில ஆஃபர்ஸ் இப்போ லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஆஃபர்ஸ்லாம் வேணால் இந்த கார்டு வச்சுருந்தா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் இந்த கார்டை எடுத்து போல் இந்த கார்டு தான் இருக்குது, இந்த கார்டு தான் ட்ராயில் ஈஸியாக டக்குன்னு கிடச்சிதுன்னா இந்த கார்டை நீங்கள் வீக்கெண்டில் இருந்தால் ஸ்வைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு 100 1% திருப்பி வருது உங்கள் கைக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லான்ச் ஆக்சஸ் கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது ஏர்போர்ட் போகிறீங்க, இந்தியாவுக்குள்ளே எங்கேயாச்சும் ஏர்போர்ட் போகிறீங்கன்னா, வேறு கார்டு வந்து நீங்கள் லான்ச் ஆக்சஸ் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்டு தாராளமாக வச்சுட்டிங்கன்னா அப்படிலாம் ஒரு லான்ச் ஆக்சஸ் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த கார்டை பற்றி. இந்த கார்டில் இது ஒன்று தான், 2 அட்வான்டேஜ். ஏதாச்சும் உங்களுக்கு சப்போஸ் எமர்ஜென்சி தேவைப்படுதுன்னா இந்த கார்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வீக்கெண்டாக இருந்தால் ஒரு நல்லது. ஒரு லான்ச் ஆக்சஸ், வருஷத்துக்கு 4 லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். அதை தவிர்த்து இந்த கார்டில் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த நல்லது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லி. ரிவார்ட் சிஸ்டம் புவர். முன்னாடி இந்த 3/4 ரூபாயை 50 காசு ஆக்கிட்டாங்க. ஒரு ரிவார்ட் பண்ணிக்கிறது ₹1 இருந்தது, 3/4 ரூபா ஆக்கினாங்க. 3/4 ரூபாய் இப்போ 50 பைசா ஆக்கிட்டாங்க. இது 25 பைசா ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் லான்ச் ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கார்டு யூஸ் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். நான் அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த கார்டை கம்ப்ளீட்டாக நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். எனக்கு இந்த கார்டை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? இல்லைன்னா அப்கிரேடு, பினாக்கிள் ஆர் டைகர் கிரெடிட் கார்டு மாதிரி நிறைய ஒரு அப்கிரேட் கார்டுக்கு போய் மாற்றிக்குவேன் நண்பர்களே. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட் எது இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுறேன். இல்லை ஒரு வீடியோவில் தான் அந்த கமெண்ட் நான் சொல்கிற மாதிரி இருக்கணும், வீடியோவில் தாராளமாக அதுக்கு ஒரு ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். நீங்கள் கேட்க எனக்கு இது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம கார்டோட மறந்துடாதீங்க, இன்னொரு விஷயம், நம்ம அமெக்ஸ் கார்டு ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்னோடய ரெஃபரல் யூஸ் பண்ணி நீங்கள் அமெக்ஸ் கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய ரெஃபரல் யூஸ் பண்ணி நீங்கள் அமெக்ஸ் கார்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிட்டா அதை ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் எனக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து என் சைட்லேருந்து அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ ₹500 மதிப்பிலான வவுச்சர் வந்து நான் உங்களுக்கு தருவேன். வந்து நான் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ தான் சொல்லியிருந்தேன். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், டாட்டா கிளிக், மிந்த்ரா, பேட்டா இந்த மாதிரி வவுச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து ₹500 மதிப்பில் வவுச்சர்ஸ் எந்த வவுச்சர் இருந்தாலும் நாங்கள் தரேன் நண்பர்களே. ஸோ மறக்காமல் இந்த அமெக்ஸ் ரெஃபரலில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.